But what is the underlying reason அப்படின்னு பார்க்குறப்போ particularly last ஒரு 4 to 5 years வந்து as medical community observation again it's proved many times number of cardiac illness, cardiac diseases, cardiac acute heart attack in relatively younger people, even as young as 28, 29 அந்த வந்து acute heart attack அவ்வளோ அதிகமாக இருக்குது. ரெண்டு டிசீசஸ் தான் டிசீஸ் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா அந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ் ஜாஸ்தியாகிட்டே இருக்கணும். அதில் வந்து ரெண்டு டிசீசஸ் வந்து கார்டியாக் டிசீஸ், ஆங்காலஜி, இந்த கேன்சர், இது ரெண்டு தான் ரொம்ப அதிகமாக ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. அதில் வந்து கார்டியாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அட்டாக் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி பீப்புள் வந்து அட் த பீக் ஆஃப் தர் ஏஜ், அவங்க ஒரு கேரியர் க்ரோத்தில் இருக்கிறப்பையோ இல்லை அவங்க ஃபேமிலியில் வந்து சில்ட்ரன் காலேஜுக்கு என்ற போகிறதோ அந்த சமயத்தில் நடக்கிறது ரொம்ப துரதிருஷ்டமானது. டாக்டர் சுந்தர் அவர்கள் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறைய விஷயங்கள். ஒன்று வந்து டிலே எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிலே வந்து முதல்ல அந்த அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டும் பேஷண்ட் ஃபேமிலியும் அது ஹார்ட் சம்மந்தமானதுன்னு ரியலைஸ் பண்ணும். அவங்க வந்து கேஸ்ட்ரிக் சம்மந்தமானது உடனே ஒரு பேண்டோசிட் ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்க சைடில் டிலே. அதுக்கு நிறைய அவேர்னஸ் நம்ம காலையிலையும் கிரியேட் பண்ணுறோம். என்னோட வேண்டுகோள் என்னன்னா, பத்திரிகையாளர்களும் இந்த மாதிரி இது வந்து ஒரு இந்த அவேர்னஸ் எது வந்து ஒரு ஹார்ட் சம்பந்தமான சிம்டம்ஸ்ங்கிறது மக்களுக்கு தெரியணும். அடுத்து அதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அந்த டைம் டிலே, ஆம்புலன்ஸ் வரணும், டிராஃபிக் அது இதாக இருக்கணும், அதெல்லாம். ஸோ இந்த சிஸ்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட லீடர்ஷிப் லெவல் நான் டாக்டர் மனோகர், சீனியர் கன்சல்டன்ட் கார்டியாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல், வடபழனி. இந்த மெயின் மீடியா இன்ட்ராக்ஷனில் நாங்கள் என்ன விஷ் பண்ணுறோன்னா, ஹார்ட் அட்டாக்குங்கிறத சீக்கிரமாக ரெகக்னைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் வர்றது தான் ஃபஸ்ட்டு எங்களோட வேண்டுகோள். ஏன்னா ஹார்ட் அட்டாக்ல வந்து ட்ரீட்மெண்ட் டிலேஸ் வந்து பல இடத்துல இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் லெவலில் ட்ரீட்மெண்ட் டிலேஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த எஃபர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் பேஷண்ட் லெவலில் அவேர்னஸ் இருந்தால் அந்த ட்ரீட்மெண்ட் டிலேவை கம்மி பண்ணலாம். அதனால பேஷண்ட் சீக்கிரமாக வந்த early treatment saves lives. Time is muscle. அதனால எவ்வளோ சீக்கிரம் பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரியுதோ அவங்க ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு எஃபர்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து we will make the best effort to save lives. வணக்கம். காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனி கார்டியாக் டீம். இதில் ப்ரொஃபஸர் மனோகர், டாக்டர் மகேஷ், டாக்டர் மகாதேவன் அண்ட் மை செல்ஃப். இந்த ப்ரெஸ் மீட் எதுக்காகனா, அந்த லாஸ்ட் மந்த்து நாங்கள் அச்சீவ் பண்ண அந்த டோர் டு பலூன் டைம் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு பேஷண்ட்டை எந்த அளவுக்கு நாங்கள் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ரெஸ் மீட்டு. சார் மனோகர் சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் லெவலில் டிலே, அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நெஞ்சு வலியோ இதுவோ இருக்கும் பொழுது, அவரை சந்தேகமாக இருக்கும் பொழுதே ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. அப்படிங்கிறது பேஷண்ட் லெவலில் ஏற்படக்கூடிய டிலேயை நம்ம தடுக்கலாம். அதுக்கு அவேர்னஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ரொம்ப முக்கியம். அதற்கு பத்திரிகையாளர்கள் நீங்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் டிலேஸ், இந்த சென்ஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சிஸ்டம் டிலேஸ், அது எதுவுமே அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியோட ப்ரோட்டோகால். ஸோ அதில் ஸ்ட்ரீம்லைன் ஆனதுனால தான் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அவரோட ஹார்ட் அட்டாக் சரி செய்யப்படுற அந்த நிமிஷங்களுக்கு பேர் தான் டோர் டு பலூன் டைம். அது வந்து 90 நிமிஷங்களுக்குள்ள ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டை நம்ம ரத்த ஓட்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்போ லாஸ்ட் மந்த் வந்த 15 ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கும் எங்களோட ஆவரேஜ் ட்ரீட்மெண்ட் டைமே வந்து 49 நிமிடங்கள். கிட்டத்தட்ட அதில் சரிபாதியாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாமே ஒரு கோஆர்டினேட்டட் ஒர்க். ரைட் ஃப்ரம் ஒரு பேஷண்ட் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல அவங்கள அசஸ் பண்றதுல ஆகட்டும், ஸ்டெமி அலர்ட், அதாவது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்தோன்னு ஒரு அலர்ட் எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு டீமாவே அலர்ட் வரும். ஸோ உடனே ரைட் ஃப்ரம் த எமர்ஜென்சி டீம் டாக்டர்
அவங்க பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதாகட்டும், லிஃப்ட் ஸ்டாப் பண்ணி லிஃப்ட்டில் அந்த பேஷண்ட்டை கொண்டு வர்றதாகட்டும், பேஷண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அந்த கேத்தலாப் என்ற சிகிச்சை கூடத்துக்குள்ளே கொண்டு போகும்போது இந்த கேத்தலாப் டீம் ஆல்ரெடி ரெடியாக இருப்பாங்க. அது வந்து நைட் 1 மணினாலும் சரி 3 மணினாலும் சரி அந்த இதில் டிலே இருக்காது. அதே மாதிரி இன்னோஸ் கார்டியாலஜிஸ்ட், இது மாதிரி சீனியர் கார்டியாலஜிஸ்ட் லைக் மனோகர், மகேஷ் அண்ட் மகாதேவன் எல்லாருமே இன்னோஸ் அந்தந்த டியூட்டி ஆன் கால் டூல அவங்க இன்னோஸா இருந்து வரக்கூடிய பேஷண்ட்டை உடனே ட்ரீட் பண்றது. இந்த டிலேஸ் எதுவுமே இல்லாததுனால தான் இந்த டோர் டு பலூன் டைமான 49 நிமிஷத்தை எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அண்ட் இந்த சிகிச்சையின் மூலமா அத்தனை பேஷண்ட்டும் அந்த 15 பேஷண்ட்டும் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பினாங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.